ஓசூரில் காய்ச்சலால் 14 வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து அங்கு தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், என்ன மாதிரியான காய்ச்சலால் அந்த பகுதி, அதாவது 14 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கா? என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது? உமா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அன்செட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநில எல்லை கிராமமான உன்சனல்லி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவருடைய மகன் ஆகாஷ், வயது 14, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவருடைய தந்தை ஓசூர் இருக்கக்கூடிய சின்ன எலசகிரி என்கிற பகுதியில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் தந்தையை பார்ப்பதற்காக அவரது மகன் ஆகாஷ் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ஓசூர் பகுதியில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. இதனிடையே தொடர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த ஆகாஷ் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். கடந்த 21ஆம் தேதி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அவர் 24ஆம் தேதி அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதாவது வைரஸ் காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதாக அவருடைய இறப்புச் சான்றிதழ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே மாணவனின் உடல் கர்நாடகா மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த தகவல் ஓசூர் பகுதியில் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் ஓசூர் பகுதியை பொறுத்தவரை கடந்த 2 மாதத்திற்கு மேலாக பரவலாக வைரஸ் காய்ச்சல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூக்கண்டப்பள்ளி, ராம்நகர், பார்வதி நகர், அதே போல பாகலூர், மத்திகிரி போன்ற பல இடங்களில் இந்த வைரஸ் காய்ச்சலானது இருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் இந்த தொடர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஓசூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்பொழுது கூட நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஓசூர் அரசு மருத்துவமனை தான். தினந்தோறும் 10க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தொடர் காய்ச்சலால் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று செல்வதாக மருத்துவமனை வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த தொடர் காய்ச்சலை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில், குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓசூர் பகுதியில், ஓசூர் நகராட்சியில் ஒரு மருத்துவர் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு என 15 குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் தலைமையாக ஒரு மருத்துவர் ஒருவரும், தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் சுய உதவி குழுக்கள், தேசிய மாணவர் படை ஆகியோர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழுவானது ஓசூர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டாக சென்று அங்கு இருக்கக்கூடிய யாருக்காவது காய்ச்சல் இருக்கிறதா, தொடர் காய்ச்சல் இருப்பதா என்பதை கண்டறியப்பட்டு அவர்களை முகாம்களுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் பொறுத்தவரை வைரஸ் காய்ச்சல் என்பது இல்லை என்றும் தற்பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்கம்மா.